ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கி வருமான வரித்துறை எடுத்த நடவடிக்கை பாஜகவுக்கு எதிராக பல விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கிய மறுநாளே காங்கிரசின் 4 வங்கிக் கணக்குகளும் இளைஞர் காங்கிரசின் 1 வங்கிக் கணக்கும் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு முடக்கியதற்கு வருமான வரித்துறை பல காரணங்களை குறிப்பிட்டாலும் இது பாஜகவின் சதி என காங்கிரஸ் விமர்சிக்க தொடங்கியுள்ளது. இது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அஜய் மேகன், சில நாட்களாக கட்சி சார்பில் கொடுத்த காசோலைகள் பவுன்ஸ் ஆன நிலையில் அது குறித்து விசாரிக்கும் போதுதான் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கியது தெரிய வந்தது என்றார். வங்கிக் கணக்குகளை முடக்குவது குறித்து வருமான வரித்துறை தரப்பில் காங்கிரஸ் கட்சிக்கு தெரிவிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. That the accounts of the Congress party have been frozen. Also the accounts of the Youth Congress have been frozen. கடந்த 2018-2019 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்ய 45 நாட்கள் தாமதித்ததாக வங்கிக் கணக்கு முடக்கத்திற்கு வருமான வரித்துறை காரணம் கூறியுள்ளது. அத்தோடு 2018-2019 ஆண்டு தேர்தல் நடந்த சமயம் என்ற நிலையில் தேர்தல் செலவீனமாக 199 கோடி ரூபாயை காங்கிரஸ் கணக்கு காட்டியுள்ளது. இந்த 199 கோடி ரூபாயில் 14,40,000 ரூபாய் மட்டும் காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தேர்தல் நன்கொடையாக தலைமைக்கு கொடுத்துள்ளனர். இந்த தொகை ரொக்கமாக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் ரொக்க பரிவர்த்தனையை சுட்டிக்காட்டி வருமான வரித்துறை 210 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்த அபராத தொகையை காங்கிரஸ் செலுத்தாத நிலையில்தான் வருமான வரித்துறை வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ளது. இதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி மேல்முறையீடு தீர்ப்பாயத்தை அணுகிய நிலையில் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை மீண்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையாக, அதாவது மினிமம் பேலன்ஸாக 115 கோடி இருக்க வேண்டும் எனவும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. மினிமம் பேலன்ஸாக 115 கோடி இருக்க வேண்டும் என்ற மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கூறிய நிபந்தனையை விட தற்போதைய நிலையில் பணம் குறைவாகவே இருக்கிறது என காங்கிரஸ் கையை விரித்துள்ளது. வருமான வரித்துறை நடவடிக்கையால் கட்சியின் கணக்கில் இருந்து 1 பைசா கூட எடுக்க முடியாமல் அனைத்து பணிகளும் முடங்கி கிடக்கிறது எனவும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பணத்தின் பலத்தை வைத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவில்லை எனவும் மக்கள் பலத்தை வைத்து ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் சர்வாதிகாரத்திற்கு பணியாது எனவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.